பிறந்த முதல் மொழி சொற்கள் கிடக்கும் சூரக மொழி செம்மொழியாம் அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சாய் பிரபு. உழவனை போற்ற பிறந்த திருநாள், ஆதவனை போற்ற உதித்த நன்னாள், மாட்டினை போற்ற துள்ளி வரும் பொன்னாள், உலக மக்கள் ஒன்றினே வந்த தமிழர் திருநாளே பொங்கல் திருநாள். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாகும். இது 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கலாகும். போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு தூய்மைப்படுத்தப்படும். வீடு மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும். இதன் தத்துவமாகும். தைப்பொங்கல். பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல், பொங்குதல் என்பது பொருள். இத்திருநாள் அன்று வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புது பானையில் பொங்கலிடுவர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சூரிய பகவானை வணங்கி நன்றி செலுத்தும் நாள் இத்திருநாள். மாட்டு பொங்கல். மாடுகளுக்கு உறுதுணையாகவும் இருக்கும் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் மாட்டு பொங்கல். இத்திருநாள் அன்று ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள் நடைபெறும். காணும் பொங்கல். இப்பண்டிகை நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் என்பன அடங்கும். இத்திருநாள் அன்று வழுக்கு மரமேறல், உரியடித்தல் போன்ற வீர விளையாட்டுகள் நடைபெறும். தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகை எங்கள் பொங்கல் பண்டிகை என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி செலுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.